ஓம் சாந்தி. நாம் ஜீவன் முக்தி அடைய தயாராக இருக்கின்ற ஆத்மா. நாம் சதா வெற்றிமூர்த்தி ஆத்மா. நாம் அடி மீது அடி வைத்து இலக்கை அடைகின்ற ஆத்மா. நாம் மனிதரிலிருந்து தேவதையாக கூடிய கல்வியை கற்கின்றோம். மேலும் கற்பிக்கவும் செய்கின்றோம். அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றோம். சதோப்பிரதான முயற்சியாளர்களாகிய நாம் மற்றவர்களையும் நமக்கு சமமாக மாற்றுகின்றோம். நாம் நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கின்றோம். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை அடைகின்றோம். மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். பக்தர்கள் யாருடைய மகிமை செய்கிறார்களோ அவருக்கு முன்பு நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. ஜீவாத்மாவாகிய நாம் தந்தையை நினைக்கின்றோம். தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை எப்படி பெறுவது என்று தந்தை நமக்கு வழி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது சொர்க்கத்திற்கு போவதற்காக, மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். புது உலகிற்காக நாம் மனிதரிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். எவ்வளவு நாம் ஞானத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கின்றோமோ அவ்வளவு நன்மை கிடைக்கின்றது. நமக்கு 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் சுகம் கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தை மூலமாக நமக்கு சொர்க்கத்தில் எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. நாம் இப்போது எதிர்கால சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவராக மாறுகின்றோம். தந்தை நம்மை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகின்றார். ஒன்று பக்த மாலை, இன்னொன்று ஞான மாலை. நாம் பக்த மாலையிலிருந்து ருத்ர மாலையினராக மாறுகின்றோம். பின் ருத்ர மாலையிலிருந்து விஷ்ணு மாலை உருவாகின்றது. நாம் 100% துர்பாக்கியசாலியிலிருந்து சௌபாக்கியசாலியாக மாறுகின்றோம். இப்போது நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். நாம் பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்றோம். தந்தை நம்மை படிக்க வைத்ததால் நாம் படித்து புத்திசாலி ஆகின்றோம். இப்போது நாம் பிராமணன் ஆகியிருக்கின்றோம்.
ஆஸ்தி சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது 84 பிறவிகளின் இனிப்படியாகும். தந்தை நமக்கு லிஃப்ட் கொடுப்பதற்காக வருகின்றார். நாம் இப்போது ஏறும் கலையில் இருக்கின்றோம் என்ற குஷி இருக்கின்றது. நமக்கு மிகவும் அன்பான தந்தை கிடைத்திருக்கின்றார். அவரை போன்று அன்பான பொருள் எதுவுமே கிடையாது. நாம் அனைவரும் அவருடைய பிரியதர்ஷினிகள். இப்போது நாம் எவ்வளவு முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எவ்வளவு ஆஸ்தி அடைகின்றோமோ அவ்வளவு அடைகின்றோம். தந்தை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான வழியை நன்கு தெரிவிக்கின்றார். நாம் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். தந்தை வந்து சத்கதி அளிக்கின்றார். அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். நாம் தூய்மையாகி விடும் பொழுது நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கின்றது. தந்தை நம்முடைய ஜோதியை ஏற்றுகின்றார். நம்முடைய தர்மம் அளவற்ற சுகம் கொடுக்கக்கூடியதாகும். நம்முடைய படிப்பே எதிர்கால புது உலகத்திற்கானதாகும். நாம் இங்கே படித்து எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். தந்தை நம்மை தேவி தேவதையாக மாற்றுகின்றார். அவர் அன்பான பிரியதர்ஷனாக இருக்கின்றார். பிரியதர்ஷினிகளாகிய நாம் அரைக்கல்பம் அவரை நினைக்கின்றோம். தந்தை ஆலோசனை கொடுக்கின்றார். நாம் அவரது ஆலோசனைப்படி நடப்பதால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் கிடைக்கின்றது. ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதால் பொறுப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். அனைத்து பிராப்திகளிலும் அனுபவமூர்த்தியாக நாம் இருப்பதால் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றோம். சக்திசாலியான சர்வ பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களாகிய நாம் வெற்றி முக்தியாக ஆகின்றோம். நம்மிடம் சர்வ சக்திகளின் சேமிப்பு இருக்கின்றது. ஆகவே நாம் வெற்றி முக்தியாக ஆகின்றோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய நேரடியாக ஈஸ்வரின் பெயரில் தானம் புண்ணியம் செய்கின்றோம். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் நாம் கொடுக்கின்றோம். இந்த புருஷோத்தம யுகத்தில் நம்மை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு ஜீவன் முக்தி அடைய தயாராகின்றோம். குளவி போன்று பூம் பூம் என ஊதி நமக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்கின்றோம். சர்வ பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலியாகி சதா வெற்றி மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா நாம். மரியாதைகளே, பிராமண வாழ்வின் பாத சுவடு. அதன் அடி மீது அடி வைத்து இலக்கை நெருங்கும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.